ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ரித்து குல்ஃபி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். வரலட்சுமி நோன்பு. வாங்க என்ன பண்ணோன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோ தேர்ஸ்டே எடுத்த கிளிப்பிங்ஸ் அண்ட் ஃப்ரைடே எடுத்த கிளிப்பிங்ஸை கம்பைன் பண்ணி தான் வந்து போட்டிருக்கேன். தேர்ஸ்டேவே வந்து கலசம் நிறுத்திட்டாங்க எங்கள் ஆன்ட்டி வீட்டில். நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி எங்கள் அம்மா வீட்டில் வந்து பழக்கம் இல்லை. ஸோ ஆன்ட்டி வந்து கூப்பிட்ருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். லாஸ்ட் இயரும் நான் இங்கே தான் இருந்தேன். எங்கள் பாப்பா பிறந்திருந்ததுனால இங்கே தான் இருந்தேன். ஸோ இந்த இயரும் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சதுனால இந்த இயரும் அவங்க கூப்பிட்டாங்க. ஸோ போயிருந்தோம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக. தேர்ஸ்டேவே வந்து கலசம் நிறுத்திட்டதுனால நாங்கள் வந்து பிளான் பண்ணி சரி ஓகே ஃபஸ்ட்டு இந்த டே வந்து ஃபுல்லாக அம்மனை ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணிடலாம், நாளைக்கு வந்து மற்ற திங்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கரேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு கொஞ்சம் 2 நாளில் வந்து ரொம்பவே உடம்பு முடியல, அதனால தான் வீடியோஸும் அப்லோட் பண்ண முடியல. அதனால் ஃப்ரண்ட் பார்ட்டிஷன், இந்த சாரீ ட்ராப்பிங், இந்த ஃப்ரண்ட் பக்கம் பண்ணுறதெல்லாம் நான் பண்ணேன். பின்னாடி இருந்து பண்ண வேண்டியதெல்லாம் எங்கள் அக்கா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அப்படியே எல்லோரும் 2 பேரும் சேர்ந்து செஞ்சு ஒரு வழியாக வந்து அம்மனை வந்து நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் இந்த இயர் வந்து மோஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த விண்டேஜ் லுக் போகலாம், அம்மனுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன் வச்ச ஜுவல்ஸ் போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே அழகாக அம்சமாக அந்த அம்மனுக்கு வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ எங்களுக்கே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஓகே இந்த நம்ம ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு தெரியாது இந்த மாதிரி தான் பண்ணணும்னு. பட் நாங்களே சும்மா கற்றுக்கிட்டு அந்த மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ ஃபைனலாக அம்மனோட லுக் இப்படி தான் இருந்துச்சு. நாளைக்கு வந்து பேலன்ஸ் டெக்கரேஷன், பேக் ட்ராப்பு, இந்த ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு நாளைக்கு வந்து இன்னும் சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இதோட சிம்பிளாக முடிச்சுக்கிறோம். ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணதுனால நாளைக்கு கொஞ்சம் எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபஸ்ட் டேவே எல்லாமே பண்ணிட்டோம். ஸோ நாளைக்கு என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்னா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸு, பேக் ட்ராப்ஸ், அப்புறம் வரவங்களுக்கு செய்ய வேண்டிய பிரசாதம், கொடுக்க வேண்டிய பிரசாதம். ஸோ அது எல்லாமே வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அம்மனை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போயிட்டோம். ஸோ மறுநாள் வந்து ஃப்ரைடே போல் ஒரு 4 o'clock போல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அகைன். ஸோ பேக் ட்ராப்ஸ்லாம் போட்டு லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு இந்த காசை எல்லாமே ஒரு தட்டில் அரேஞ்ச் பண்ணி ரொம்பவே வந்து சூப்பராக வந்து நாங்கள் அம்மனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்கவே வந்து அவ்வளோ இதுவாக இருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டு எல்லோரும் 6:30 ஆகிடுச்சு, எல்லோரும் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண வேணாம் அப்படின்னு தான் வந்து நினச்சிட்டேன். ஏன்னா சரியாக கிளிப்பிங்ஸ் கிடைக்கல, நல்ல வீடியோ சரியாக எடுக்க முடியல. பட் வந்து இது எப்படி ஆகிடுச்சுன்னா ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வீடியோவாக வந்து எனக்கு அமைஞ்சிருச்சு. இந்த டே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டேவாக அமைஞ்சிருச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணேன். ஸோ லாஸ்ட்டாக எல்லோரும் வந்த பிறகு அந்த 108 மந்திரம் சொல்லி எல்லோரும் கூட சொன்னாங்க. சாமிக்கு வந்து ஆராதனை காமிச்சு எல்லோரும் அந்த குங்குமம், அந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு எல்லோரும் பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு எல்லோரும் அந்த ரிட்டன் கிஃப்ட்டு எல்லாருக்கும் கொடுத்தோம். ரிட்டன் கிஃப்ட்டு, தென் பிரசாதம் எல்லாம் கொடுத்து ரொம்பவே வந்து டே வந்து ஒரு ஹாப்பியான ஒரு எண்டிங்காக வந்து அமைஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக பார்த்தா ஒருத்தருக்கு சாமி வர வந்துச்சு. அது என்ன சாமின்றது தான் செம்ம ட்விஸ்ட்டு. முருகர் சாமி வந்தாங்க. அம்மன் கும்புற இடத்துல முருகர் சாமி வருவாங்களான்றது தான் எனக்கு தெரியல. பட் நல்லா இருந்துச்சு. அதுவுமே ஒரு நல்ல வைபாக வந்து இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எனக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு, நம்மளும் வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து பண்ணலாம் அப்படின்னு. பட் தெரியல, எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா அது பழக்கம் இருக்கிறவங்க தான் பண்ணணும்னு தெரியாங்க. பட் தெரியல எனக்கு. கடவுள் வந்து டிசைட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாங்க. நமக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா கண்டிப்பாக நானும் அப்கமிங் இது உள்ள வீடியோஸில் வந்து பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.